ராணாவும் ராம் ராடமும் கரெக்டாக சொல்லிட்டேன்னா தம்பி கரெக்ட் தான். படிப்பாளி இல்லை, பட் தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சந்தர்கனி இந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை ஆணை, சங்கத்தமிழர், இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கனெக்ட் ஆக்ஷன் தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்கட்டில் மல்லாக்க கொடுத்துட்டு அதெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம், எத்தனை கோடி பணம் இருக்கு, அதில் என்ன சாதிச்சோம், அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சந்தர்கனி அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழ்கிற வாழ மாதிரி வாழ்வாரு. அப்படி வாழ்கிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது இவ்வளவு கொடுத்திருக்கேன் யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்போ அதற்கு பின்னணியில அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும், ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த எனக்கும் தம்பிக்கும் இணைக்கும் பாலமாக இருந்தது பிள்ளை தம்பி சாட்டை என்பதன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்கல்ல, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு இந்த கதை தந்தை மகன் என்ற உறவு, இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, நான் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுக்கிறது என்பது ஒரு சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசசார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே வந்து திருடராக தொடர்ச்சியாக இருந்து தெற்கு எங்கோ சேதாரமா இருப்பான். அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக மாணிக்கம் படமே பாருங்க, இந்த சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ண மூடிட்டு பேரன் பேத்தியோட உட்கார்ந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்ல, திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். சோ நிச்சயமாக இந்த சாட்டை இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் வந்து அனன்யாஸ் நானா நானினா இந்திய தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு phase 1, phase 2, phase 3, phase 5, phase 6 வரைக்கும் கமிட்டா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈண்டெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்க. அவர் ஒவ்வொரு பேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்ப சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. சோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுறேன், நீ என்ன பேசுறது தம்பியாரு கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் கூட்டு முதல்ல இந்த உலகத்துக்கு சொல்ல யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு வேலை ஃபீல் குட். எழுதுனது மனுஷன் இல்லையா, கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பர் தான். தம்பி சுப்பிரமணிய சிவாஜி என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில ராமன் வில்லாட்டியான், வெள்ளம் வந்து தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன் தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எழுதப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்று பதட்டத்தோடு அந்த வில் எடுத்து பார்க்கிறான். பார்த்தா ராமனுடைய வில் கருங்குறான். ஐயோ, பார்த்தா ராமன் ராமா, நீயா இதை எழுதாய், நீயா இந்த பரிச்சலுக்கு நீயா காரணமாய் போகிறாய், இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாதிக்கக்கூடியவனா நீ இந்த பரிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மௌனத்தை யார் சுமக்கிறார்? தகுதியில் அவன் உட்கார்ந்துடப்படுறானே. சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா? புராணம் எழுதுனது அந்த வசனங்கள் போறான் பாருங்க. ஏய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி,
நான் குரங்கு இடத்தை சேர்ந்தவன். ஐயோ, எப்பேற்பட்ட கடவுள் யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தால நீ குத்திட்டியாப்பா, நீ என்ன செய்ய செஞ்சன்னு உனக்கே தெரியாமலே செய்தியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்குற ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலகம் பேசுவாரா? அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. அப்படி நினைத்தே ஃபீல் பண்றான். ஃபீல் போட்டு பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதன் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுனால வாழ்வதற்கு என்று சொல்கிறோம். பிறக்கும் பொழுது இன்னொரு சவம், அதனால்தான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிற பொழுது, மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது. மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை, நான் வணங்கிய கடவுளே என்னை குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையை திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுக்குருமே கொஞ்சம் போதவசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத ஒரு நூலில ஒரு சூழ்நிலையில அவன் மேல இதே மாதிரி கொடுத்து இன்னொன்று சுக்ரீவன் தான் ராமன் சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டான் அப்படின்னு ஒரு தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்தவே என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் பண்ணான். இதை படிக்கிற பொழுது இதுதான் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபீல் குட் டைரக்டர்ஸ்.